அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2026 கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அட்டகாசம் அற்புதம் என ஆட்டம் போடும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அட்டகாசம் அற்புதம் என ஆட்டம் போடும் நேரம். இப்போ இந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சிருக்கலாம், நல்லா இருக்குது, அட்டகாசமாக இருக்குது அப்படிம்பாங்கல்ல. அற்புதமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு யோகாதிபதிகள் வலுக்கிறார்கள். லக்னத்துக்கு 5, 10 குடையவன். கடக லக்னத்துக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம், நினைத்ததை முடித்து கொடுப்பவன். அவன் ஆட்சியாக இருக்கான். ஆனால் ஒரு நாள்லேயே 11ஆம் இடம் வரான். 11ஆம் இடம் வர்றது அதுவும் நன்மை தான். பெரிய அளவுக்கு நன்மைகள், லாபம் கிடைக்கும். நீங்கள் மட்டும் பேராசையோடு செயல்படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம் உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா கடக லக்னம்ங்கிறது சர லக்னம், சர ராசியாக இருப்பதால் 11ஆம் இடம் பாதகம். ஸோ உங்கள் புத்திக்குரியவன் 11ல் வர்றப்ப பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா தான் சொதப்போம். ஏதோ கடவுள் கொடுத்தது, இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, இதுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ செஞ்சிடுவோம், அவ்வளோதான், பலன் என்ன வேணாலும் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் விடணும். அப்போ தான் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ யோகாதிபதிகள் வலுக்கிறார்கள். 9 குடையவன், அதிர்ஷ்டத்துக்குரியவன் 11ல் இருக்கான். நினைத்ததை முடித்து கொடுப்பான். பேராசையான விஷயங்களும் நடக்கும். ஆனால் நீங்கள் பேராசைப்படக்கூடாது. இது மாதிரி நடந்தால் நல்லது, பரவாயில்ல, எனக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும், அதுக்காக ரொம்ப ஆட வேண்டாம். அளவோடு என்னென்ன செய்யணுமோ முறையாக செஞ்சிருவோன்னு செய்கிறப்பயே பெரிய அளவுக்கு நன்மைகள் அந்த செவ்வாய் கொடுப்பார். அதுபோன்றவே குருவும் பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் உச்சமாகிறார் உங்கள் லக்னத்திலேயே. பிரச்சனையும் பகை விரோதமும் தேடி வரும். அதன் மூலம் அதை வெற்றி கொள்வதன் மூலம் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையும் வரும். கடவுள் இருக்கார்ப்பா அப்படின்னு உணரக்கூடிய நேரமாக இது மாறும். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி உச்சம். பொதுவாக ஜென்ம குருவாக இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. கோச்சார ரீதியாக லக்னத்துக்கு இல்லை ராசிக்கு குரு வர்றப்ப கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் இங்கே அவர் உச்சமாகிறார். அதுவும் 9ஆம் இடத்ததிபதியாக போய் உச்சமாகிறார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அமைதியை கடைப்பிடிச்சிங்க, குழப்பத்தில் ஏதாவது வித்தியாசமாக பேசிவிடுறது, வித்தியாசமாக செஞ்சிடுறதுன்னு பண்ணாதான் வம்பு வரும். ஏன்னா 2ல் கேது, 8ல் ராகு சர்ப்பதோஷத்தை கொடுப்பார். குழப்பத்தில் உளறி விடுவீங்க, ஏதாவது வெடுக்குன்னு வித்தியாசமாக பேசிடுவீங்க, வேகப்பட்டுருவீங்க. அது இந்த புகழ் மரியாதையை கெடுக்கிற மாதிரி வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலை வரும். அப்போ பிரம்மாண்டமான வெற்றி வரும். பூர்வ பாக்கியம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா இறுதி வெற்றி இருக்கும். ஆக கடக லக்னம் கடகராசி அன்புள்ளங்களுக்கு பகை, விரோதம், கடன், நோய் இதெல்லாம் வர்றதை பார்த்து பயப்படாதீங்க. அதில் இருந்தெல்லாம் நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்க போகிறீங்க. ஏன் சார், நோயிலேருந்து என்ன சார் பாடம் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எதனால் வருது, எதை ஒதுக்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலே சரி பண்ண முடியும். அப்படி நீங்களே ஒரு அறியாமையால் ஏதோ டாக்டர் கொடுக்குறாரு, ஏதோ மாத்திரை சாப்பிட்றேன் அப்படிங்காமல் உங்களுக்கு உள்ளுணர்வு பேச ஆரம்பிக்கும். இந்த சாப்பிட்றப்ப தான் இது ஆகுது, உங்களை கவனிக்க ஆரம்பிங்க. அதான் மெடிடேஷனோட பர்பஸே. அது அப்படியே அந்த லாவகம், அந்த ஒரு இது கைவரப்பெறும். அந்த ஒரு ஸ்கில் கிடைக்கும், அந்த ஒரு திறமை கிடைக்கும், அந்த ஒரு போதம் அனுபவம் கிடைக்கும். அப்படியே இதை சாப்பிட்றப்ப என்ன சேஞ்சஸ் வருது, என்னென்ன இது, அதை ஒதுக்கிறது, அளவு பண்ணுறது, இதெல்லாம் அட்டகாசமாக பண்ண முடியும். ஸோ 6 வெற்றியை கொடுக்கும். இறுதி வெற்றி உங்களுக்கு உண்டு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சுகமாக பிரச்சனையை ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக எடுத்துக்காமல் ஈஸியாக எடுத்துகிட்டு பண்ணுவீங்க. இல்லாட்டி குழம்பிக்கிட்டு உடம்பை மனசை வருத்திக்கிட்டு இருப்பீங்க. அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு உங்கள் லக்னத்தில் அந்த சுக்கிரனும் 5, 7 வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அது கொஞ்சம் சுமாரானது. குரு இருக்கிறது நல்லது.
சுக்கிரன் இருக்கிறது பேராசையை தூண்டி சுகம், சொத்து, சொந்த பந்தங்கள் வழியாக சில பாதகங்களை வரவழைக்கிற மாதிரி பண்ணிடும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. எதிர்பாலினர் வகையிலையும் கவனம் தேவை. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்துடும். சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் அண்டு எதிர்பாலினர் அவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாமல், பெரிய அளவுக்கு ஆசை, காமம் இல்லாமல் தப்பிக்கலாம். இல்லாட்டி சிக்கலை ஏற்படுத்தும். இந்த சுக்கிரன் 5-7 வரைக்குமே அங்கே தான் இருக்கார். 5-7க்கு அப்புறம் அவர் 2ஆம் இடம் வர்றது மிகவும் சிறப்பு. 11ஆம் இடத்ததிபதி 2க்கு வர்றப்ப பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும், தன வருவாய் கிடைக்கும், அபரிமிதமாக கிடைக்கும். ஆனால் அங்கே 2ல் யார் உட்காந்துருக்கா? கேது உட்காந்துருக்கார். கேதுவோடு அந்த சுக்கிரன் சேர்றப்ப எதிர்பாலினர் வகையில் சிக்கல்கள் பலவற்றையா, அதாவது ஒழுங்கற்ற நேர்மையற்ற வகையில் தேவையில்லாத ஆராய்ச்சிகள், தேவையில்லாத மன சபலங்கள்லாம் ஏற்பட்டு சிக்கலை ஏற்படுத்தும். ரொம்ப கவனம் தேவை. குடும்பத்தில் அப்புறம் வெறுப்பு வரும், சிக்கல் வரும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா பாதகாதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றாருன்னு அர்த்தம். அப்போ குடும்பத்தை கெடுப்பார். அழகு, கவர்ச்சி காட்டி எதிர்பாலினர் வகையில் நீங்கள் சிக்கிறது இல்லை, அவங்க கவர்ச்சி அழகு காட்டி உங்களை மயக்குவது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பாசக்கார ஆளுங்க, குழப்பவாதிகள் வேற. அன்பு பாசத்தில் அப்படி ஒரு மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு உண்டு. அது சர்ப்பதோஷம். அவர் குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்தும். நீங்களே அப்புறம் குடும்பத்தை பிடிக்கலன்னு இந்த அரசனை நம்பி புருஷனை கையை விட்ட கதையாக மாறுற மாதிரி ஆகும். அது ஒழுங்கான அரசனும் இல்லை, நீச்ச தொடர்பு, நீச்ச இதாக இருக்கும். எதிர்பாலினராக இருக்கட்டும் இல்லை கூட சேர்றவங்களாக இருக்கட்டும், நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயும் அந்த உள்ளார்ந்த அர்த்தம் புரியும். இதே மெடிடேட் பண்ணலைன்னா வெட்டி விதண்டாவாதம் பண்ணிட்டு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு கண்டபடி பேசிக்கிட்டு ஞான கிறுக்கனாக உங்களை மாற்றி விட்டுரும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 3-12 கூடிய அந்த புதனும் ஆட்சியாக இருக்கிறார், சூரியனோடு இணைந்திருக்கிறார். அது 2ஆம் இடத்ததிபதி 12ல் இருக்கார். சுக்கிரன் நல்ல தன வருவாயை கொடுத்தாலும் சூரியன் அப்படியே காலி பண்ணுற மாதிரி, புதனும் அப்படியே காலி பண்ணுற மாதிரி பண்ணுறார். புதன் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓவராக முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், நம்மளால் முடியும்னு குருட்டு தைரியம், அசட்டு தைரியத்தில் நீங்கள் செய்கிற மாதிரி பண்ணி விரயங்களை ஏற்படுத்தி வெட்டி அலைச்சல், வீண் விரயங்கள் வந்து மன நிம்மதி குறையும், திருப்தி இருக்காது, தூக்கம் குறையும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். இந்த புதனும் பார்த்திங்கன்னாக்கா 22/6/2026 வரைக்கும் தான் அந்த 12ல் இருக்கார். அப்புறம் அவர் உங்கள் லக்னத்துக்குள்ளேயே வர்றார். அப்போ 3-12 கூடைய வரப்ப மிஸ்ர பலனாக இருக்கும். இனம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை வரும். எதாக இருந்தாலும் என்னால் பார்த்துக்க முடியும், சமாளிக்க முடியும்னு. ஆனால் அவனே 12ஆம் இடத்ததிபதி அவன் வர்றதால மன உளைச்சல், பிரச்சனைகள், நிம்மதி இல்லை, என்ன கிடைத்தாலும் திருப்தி இல்லை அப்படிங்கிற தன்மையெல்லாம் கொடுப்பார். இந்த புதனும் 30/6/2026 அன்று வக்ரம் பெறார். எதெல்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் சரி இருக்காதுன்னு பயந்துட்டு ஒதுக்குவீங்க, முயற்சி பண்ண மாட்டீங்க, அது சூப்பராக இருக்கும். அதனால் மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லது. இந்த புதன் வக்ரம் பெறுறது, அடுத்து 5-7 அப்போ அஸ்தங்கதமாகிறது. ஏன்னா 5-7ல் சுக்கிரன் அந்த பாதகாதிபதி உங்கள் ராசியை விட்டு போகிறார், புதன் அஸ்தங்கதமாகிறார். அப்போ மூத்தவங்க, பெரியவங்க அவங்கள்ட்ட பிரச்சனை வச்சுக்கக்கூடாது. இல்லாட்டி அவங்க வழியாக பயம், குழப்பம், மரியாதை குறைவு, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஐயோ அந்த பெரிய மனுஷன் இல்லை, அந்த அதிகாரியை பகைச்சிக்கிட்டோமே, என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பங்கள் வரும். 7/7/2026 அன்று அதே புதன் ரிவர்ஸில் வக்ரம் பெற்று ரிவர்ஸில் பயணித்து மீண்டும் ஆட்சி வீட்டுக்கு வர்றார். விரையாதிபதி விரயத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இது வெட்டி அலைச்சல், வீண் விரையும்னு நினைப்பீங்க, அது அப்படி ஒரு நன்மையை செய்கிற மாதிரி, திருப்தியை கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கெடுதல் வேண்டான்னு நினைப்பீங்க, அது நல்லதுங்கிறேன்.
எது ரொம்ப சிறந்தது, திருப்தி, நல்லது, சுப செலவுகள் அப்படின்னு செய்கிறீங்களோ அது மாறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, இல்லை வேஸ்ட்டாக போயிடும் அந்த காரியம் சரியாக முடியாமல். அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கங்க. என்ன சார் தலைப்பில் அட்டகாசம் அற்புதம்னு சொல்லிட்டு, இந்த புதன் அப்படி தான் பண்ணுவார். 3 குடையவன். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் முயற்சி தான் இதெல்லாம் நடக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டு வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா 5, 10 குடையவன் 11 இருக்கிறப்ப நீங்கள் நினைத்து பார்த்திராத பெரிய லாபத்தையும் புகழ் மரியாதையையும், பிரச்சனை சிக்கல்கள் வர்றது அத்தனையும் உங்களுக்கு நல்லது. ஜாலின்னு பிரச்சனையை ஏற்றுக்கங்க. கடன் வாங்கிறதுக்கும் பயப்படாதீங்க. பெரிய அளவுக்கு அது பரம்பரைக்கே நல்லது பண்ணுற மாதிரி அந்த கடனை வச்சு சில நல்ல காரியங்கள் பண்ணிடுவீங்க. பொது காரியங்கள், அந்த பிரபஞ்ச ரகசியமே அதுதான். நம்ம என்ன செய்கிறோமோ அதை பல பங்கு அதிகமாக கொடுக்கும். பல உயிர்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தானம் தர்மம்னு கொடுக்குறப்ப அது நிறைய உங்கள்கிட்ட கொடுக்க ரிட்டன் ஆகிட்டே இருக்கும். அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிஹேவ் பண்ணாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ கோவம் வருன்னே தெரியாது. 2ல் உள்ள கேது அது நிழல் செவ்வாய் போன்று வெடுக்கு துடுக்குன்னு பேசி கெடுத்து விட்ருவீங்க. குடும்பத்தை கெடுத்துக்கிறது, பார்ட்னரை கெடுத்துக்கிறதுலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேது என்னென்னா சுக்கிரனோட பாதகாதிபதியோடு சேர்றது சிக்கல். நிறைய காசு வரும், அதனாலேயே பிரச்சனையும் வரும். ஜாக்கிரதை. அண்டு உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப குழப்பமும் மந்தத்தனமும் நீடிக்கும். குழப்பம் அப்படிங்கிறது உங்கள் இயல்பு. சந்திரன் அப்படி பண்ணுவார். ஒன்றுமே நடக்காமல் ரொம்ப உற்சாகமும், ஒன்றுமே நடக்காமல் ரொம்ப சோகமாகவும் இருப்பீங்க. இப்போ 9ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறப்ப சூழலை நினச்சி, பார்ட்னரை நினச்சி என்ன நடக்குமோன்னு ஒரு பயத்தில் எதுவும் செய்ய யோசிச்சுக்கிட்டு மந்தத்தனத்தில் இருப்பீங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பயந்துக்கிட்டே அப்படி செய்கிறதுக்கு காரியங்கள் கூட பிரம்மாண்டமான வெற்றியை தரும். அதனால தான் உங்களுக்கு தலைப்பே அட்டகாசம்னு. ஏன்னா நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, பயந்துக்கிட்டே செஞ்சுருப்பீங்க. சூப்பராக ரிசல்ட் வந்தால் இந்த விஜய் ஜெயித்த மாதிரி தான். விஜயே எதிர்பார்த்துருக்க மாட்டான், அதனால தான் அவன் 2 தொகுதியில் நிற்கிறான். ஸோ அவன் நினச்சி பார்த்துடாத பெரிய அளவுக்கு வெற்றி அதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். நல்ல தசாபுத்தி இருந்துருச்சு, சூப்பராக இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. உள்ளுணர்வே சொல்லும், இல்லாட்டி பொதுவாகவே தெரியும். கடந்த 3 மாதம் 6 மாதமாக எப்படி இருக்குது, எதை தொட்டாலும் பிரச்சனை, இது அதனால நெகட்டிவ் விரயங்கள் அப்படி தான் இருக்கா, அது பார்த்தாலே தெரியும். சரி, பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட கோச்சார ரீதியாக ராகுக்கு இது சரி இல்லை, சனி பகவான் சரியில்லை, குரு சரியில்லை அப்படின்லாம் இருந்தாலும் இறுதி வெற்றி இருந்துச்சு அப்படின்னா நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம். நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்க போகிறீங்க, பெரிய அளவுக்கு தொழில் வேலை வாய்ப்புகள் ஏதாவது ஒன்று ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். நல்ல தசாபுத்தி, யோக தசாபுத்திகள் நடக்குதா அப்படி பார்த்துட்டு பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கணும். ராகு கேது கெடுத்து விட்ருவேன். நல்லா மெடிடேட் பண்ணிட்டாலே புரியும். இல்லாட்டி அந்த கிட்டக்க உள்ள அந்த ஜோதிடர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். ஒரு ஆளுக்கு 2 ஆள், அப்போ தெளிவு கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.